நாமமுகத்தை சார்ந்த லாவண்யா அவர்களே மற்றும் பெருந்திரளாக கலந்து கொண்டிருக்கும் தமிழை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் தமிழ் அறிஞர் பெருமக்களே, தமிழ் புலவர்களே, தமிழகத்திலிருந்து வந்திருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது நன்றி கலந்த காலை வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். எனக்கு ரொம்ப புலமையாவோ இலக்கியமோ பேச தெரியாது. மனசில் படுறது பேசுவேன், மனசில் படுறது தான் செய்வேன். மனசாட்சி விரோதமாக எதுவுமே நான் செய்ய மாட்டேன். சொன்ன மாதிரி எனக்கு முன்னாடி பேசின நம்ம பெரிய நேர்தல் அவர்கள் சொன்ன மாதிரி இது நம்ம இந்த பதவியை கடமைக்கோ கௌரவத்துக்கோ நினைக்காம இந்த முழுமையா இந்த பதவிக்கு உண்டான வேலையை நம்ம செய்யணும். எல்லாருக்கும் நம்ம சட்டமன்ற உறுப்பினர், எல்லாருக்கும் நம்ம பொதுவானவர் அப்படின்ற அடிப்படையில் தான் பாகுபாடு இல்லாமல் நாங்க இன்னைக்கு செயல்பட்டு இருக்கிறோம். நேற்று ரொம்ப வருத்தமா இருந்தது. காலையில் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி தடங்கள் ஏற்படுத்துறாங்கன்னு சொன்னதுங்க உடனடியாக ஃபோன் பண்ணி நாங்கள் பெருமைக்கு சொல்ல இந்த இடத்த வாங்கி கொடுத்தது சிரமப்பட்டது நாம முதலமைச்சர்கிட்ட இந்த அமைச்சர்கள்லாம் பேசி இங்கே பாலிடிக்ஸ் இருக்கக்கூடாது. வருத்தங்கள் எல்லாருக்கும் எல்லா துறையிலையும் எல்லார்கிட்டையும் எல்லா குடும்பத்திலையும் இருக்குது. அதுக்காக ஒரு குடும்பத்துல சண்டை இருக்கலாம், அந்த குடும்பம் அழிஞ்சு போக யாரும் நினைக்க மாட்டாங்க இல்லையா? அதே மாதிரி இன்னைக்கு நம்ம தமிழை பாதுகாக்கிறதுக்கும் தமிழை வளர்க்கறதுக்கும் நம்ம இந்த இடத்த ஏற்பாடு செய்யணும். இதுல போய் ஒரு அரசியல் பண்ணணும், யாரோ ஒருத்தவங்களுடைய சுயநலத்துக்காக இதை கெடுக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. அப்பதான் சொன்னேன், இந்த இடத்தையே நான் திரும்ப மாற்றி கொடுத்துருவேன். இந்த மாதிரி நிகழ்ச்சி நடத்தினீங்கன்னா எந்த நிகழ்ச்சி நடக்க விட மாட்டாங்க. அதுக்கு பிறகுதான் அவங்க அதிகாரிகள்லாம் சேர்ந்து இதை இருப்பாங்க. ஏன் சொல்றேன்னா, இப்போ நம்ம ஐயா சொன்ன மாதிரி, எனக்கு முன்னாடி பேசுன ஐயா சொன்ன மாதிரி, தமிழ் இன்னைக்கு நீங்களாம் இல்லைனாக்கா இன்னைக்கு தமிழே இருக்காது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எந்த வீட்லையுமே தமிழை ரொம்ப இது பண்றதே கிடையாது. பேரும் சரி, நிறைய பேர் வீட்டுல அப்பா அம்மானே கூப்பிடுறது கிடையாது. ஆமா, அது ஸ்டைல் நம்ம நினைக்கிறோம், அப்படி கிடையாது. அப்பா அம்மான்னு கூட்டாதான் அந்த அன்பு இருக்கும் பிள்ளைங்க கிட்ட. உண்மையா என் வீட்டுல பசங்களை சொல்லி நான் வளர்க்கறது அந்த அப்பா அம்மான்னு சொல்லி தான் ஆரம்பத்துல இருந்து. அதே மாதிரி தமிழுக்காக என்னோட நான் ஒரு தொலைக்காட்சி கமலா தொலைக்காட்சி நான் பார்க்கும்போது நான் தமிழ் படிக்கும்போது தமிழ் மொழி படிக்கும்போது இந்த 2வது பேப்பர்ல கணக்கு மாதிரி 100 மார்க் எடுக்கிறோம். அந்த அளவுக்கு 78 எடுத்தாங்க. முதல் பேப்பர்ல கொஞ்சம் அதனால தமிழ்ல எனக்கு தமிழ் சொன்னா எங்க போனாலும் நிறைய நேரம் உட்காந்து கேட்கணும்னு நினைப்பேன். ஆனா இன்னைக்கு நிறைய நிகழ்ச்சி முகூர்த்தம் நிறைய நிகழ்ச்சி நானும் சபாநாயகர் பண்ணேன், நான் வரல. அதனால கருத்துக்களை மட்டும் சொல்லிட்டு நான் அதனால நம்ம